பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் உலக சுற்றுலா பகுதியில் இங்கு நாம் காண்பது இத்தாலி நாட்டின் சென்ட் ஜோவானி ரொத்தோந்தோ பகுதியிலே அமைந்திருக்கின்ற வாழும் கிறிஸ்து பிறப்பு காட்சி ஆகும். 800 ஆண்டுகளுக்கு முன்பு 1223 அசிசியின் புனித பிரான்சிஸ் மத்திய இத்தாலியில் உள்ள சிறிய மலை கிராமமான கிரேஷியாவில் முதல் வாழும் கிறிஸ்து பிறப்பு காட்சியை உருவாக்கினார். பாலஸ்தீன பயணத்திற்கு பிறகு அந்த வருகையால் ஈர்க்கப்பட்ட பிரான்சிஸ் கிறிஸ்துமஸ் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசையை தன் இதயத்தில் சுமந்தார். அந்த இடங்கள் அவருக்கு பெத்லகேமை நினைவுபடுத்தியது. அத்தகைய உற்சாகமான ஆசையால் உந்தப்பட்ட அவர் உடனடியாக தனது நண்பரான ஜோவான்னி வெலிடாவை அழைத்து அவரிடம் கூறினார், நான் கிறிஸ்துமஸ் இரவை கொண்டாட விரும்புகிறேன். ஒரு குகையை தேர்ந்தெடுங்கள். அங்கு நீங்கள் ஒரு தொழுவத்தை உருவாக்குவீர்கள். அங்கு நீங்கள் ஒரு எருது மற்றும் கழுதையை வழிநடத்துவீர்கள். நீங்கள் முடிந்தவரை பெத்லகேம் குகையை இங்கே மீண்டும் உருவாக்க முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் தெய்வீக இயேசுவின் பிறப்பை ஒரு முறையாவது என் கண்களால் பார்க்க விரும்புகிறேன். ஜோவான்னி வெலிடா எல்லாவற்றையும் மிகுந்த கவனத்துடன் ஏற்பாடு செய்தார். மகிழ்ச்சியின் நாள் நெருங்கியது. மகிழ்ச்சிக்கான நேரம் வந்தது. பிரான்சிஸ் பல்வேறு பகுதிகளிலிருந்து நண்பர்களையும் உறவினர்களையும் கிரேஷியாவின் அனைத்து மக்களையும் வரவழைத்தார். அருகிலுள்ள மற்றும் மிக தொலைதூர இடங்களிலிருந்து அவர்கள் தீப்பந்தங்கள் மற்றும் ஒளிரும் மெழுகுவர்த்திகளுடன் காடுகளை நோக்கி நகர்ந்தனர். இறுதியாக கடவுளின் துறவி வந்து எல்லாவற்றையும் தயார் செய்து பார்த்தார். மகிழ்ச்சி அடைந்தார். இதனால் கிரேஷியா புதிய பெத்லகேம் ஆனது. அன்றிரவு தொழுவத்தில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டர் குழந்தை உயிர் பெற்று சதை குழந்தையாக உருவெடுத்ததாக கூறப்படுகிறது. இது உலகில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பு காட்சியின் அதிசயம். பிரான்சிஸின் விருப்பத்தை புதுப்பித்தல், குழந்தை இயேசுவின் வாழ்க்கையை மனித இதயங்களில் மீண்டும் எழுப்புதல், இதய கண்களால் தேடுபவர்களுக்கு மட்டுமே கடவுள் அத்தியாவசியமானதை காண்பிப்பார். அன்பு திரு பயணிகளே, இந்த வாழும் கிறிஸ்து பிறப்பு காட்சியை சுற்றுலா பயணிகளின் கண்களால் பார்ப்பதை நிறுத்துங்கள். மாறாக உங்கள் பார்வையை நம்பிக்கையின் கண்களால் உற்று நோக்குங்கள். உங்களுக்காக தன்னை சிறுமைப்படுத்திய கடவுளை நீங்கள் அங்கே காண்பீர்கள். உங்களை போன்ற உயரத்தில் சிந்திக்க ஒரு கடவுள். அவரை உங்கள் சகோதரனாக உணர முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட கடவுளுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களா? அவரை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்று அவரை உங்களில் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வாழும் கிறிஸ்து பிறப்பு காட்சியின் நுழைவாயிலுக்கு முன்பாக விண்ணக தாய் நசரேத்தின் மரியாவினுடைய வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள் குழந்தைகளே, நுழையுங்கள், பாருங்கள். கடவுளின் மகனின் பெரும் தாட்சியை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அவர் என் வயிற்றில் இயேசுவாக மாறி நம் மனித நேயத்தில் மகத்தானவராகி படைப்பில் உள்ள அனைத்தையும் மீட்டு புனிதப்படுத்தினார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த அற்புதமான வாழும் முதல் கிறிஸ்து பிறப்பு காட்சியின் குடிலை இதோ இந்த காணொளி காட்சிகளிலே கண்டுகளியுங்கள்.